sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can welcome to Tamil Max Chess. இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால், அதாவது செஸ் ஓப்பனிங்கிலே இங்கிலீஷ் ஓப்பனிங்கை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால், பகுதி 3 பார்ட் 3 5 வகையான ரேப்கள் இங்கிலீஷ் ஓப்பனிங்கை பயன்படுத்தி எவ்வாறு ஓப்பனரை தோற்கடித்தது என்ற அந்த ரேப்பினுடைய மூக்களை நீங்கள் இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாருங்கள், உடனடியாக நாங்கள் இப்பொழுது ஆட்டத்துக்குள் செல்வோம். அதற்கு முதல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் இப்பொழுது ஆட்டத்துக்கு போகலாம். ஓகே, முதலாவது நகர்வு C4. ஓகே, இது வந்து இங்கிலீஷ் ஓப்பனிங். அடுத்த நகர்வு நைட் F6. ஓகே, அடுத்தது F4. F4க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், E6. ஓகே, அடுத்தது D3. அடுத்த நகர்வு பிஷப் C5. ஓகே, இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது ஒயிட் தன்னுடைய குதிரையை முன்னோக்கி தள்ளுகின்றது, F3க்கு தள்ளுகின்றது. இந்த சூழ்நிலையில் இப்பொழுது காஸ்லிங்கை மேற்கொள்கிறது பிளாக். இந்த ஆட்டத்திலே ஒயிட் ஆனது ரிசைன் பண்ணுகின்றது. அது ஏன் என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், B3. ஓகே, அடுத்த நைட்டினுடைய மூவ் நைட் G4. ஓகே, இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது H3க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது. இப்பொழுது ஒரு குதிரையை என்ன செய்யணும் என்றால் காப்பாற்ற வேண்டும். அல்லாவிட்டால் ஒரு அற்புதமான ஒரு அடி இருக்கின்றது. வந்து இங்கே பாருங்கள், இந்த சூழ்நிலையில் இப்பொழுது அடுத்த நகர்விலே இந்த பிஷப்பானது இந்த நைட் இங்கே வரும், அடுத்தது இங்கே வரும். அத்தனை பிஷப்பானது இங்கே வந்து செக் அடிக்கக்கூடியதாக இருக்கும். பார்க்கலாம் நடக்க போகிறது. இப்பொழுது ஒரு செக் அடிக்கப்படுறது பிஷப்பினால் அடிக்க கட்டாயமாக என்ன செய்யணும் என்றால் அந்த கிங்கை நகர்த்த வேண்டும். கிங் போகிறது D2க்கு நகர்த்தப்படுகிறது. நகர்த்த இப்பொழுது மீண்டும் ஒரு அற்புதமான ஆட்டம் நைட் E3க்கு நகர்த்தப்படுகிறது. இங்கே நகர்த்த இப்பொழுது குயின் ரேப் பண்ணப்படுகின்றது. குயினை எங்கும் நகர்த்த முடியாது. எங்கு நகர்த்தினாலும் குயினை இழக்க வேண்டிய நிலை இந்த ஒயிட்டுக்கு ஏற்படும். பாருங்கள், இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த நைட்டானது இங்கு வரும். இந்த குயினை வெட்ட போகின்றது. இந்த குயினால் எங்கும் செல்ல முடியாது. எனவே அடுத்த அடியிலே இந்த குயின் இங்கே நகர்த்தோன்னு வச்ச இப்போது இந்த பியூட்டிஃபுல் குயினானது கேப்சர் பண்ணப்படுகிறது. ஓகே, இந்த ஆட்டத்திலே இலகுவான ஒரு வெற்றியை இந்த பிளாக் பெறக்கூடியதாக இருக்கிறது. ஓகே, இந்த ஆட்டத்திலே ஒயிட் ஆனது ரிசைன் பண்ணுகின்றது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அவர்கள் அடுத்த இரண்டாவது ரேப்புக்கு நாங்கள் போகலாம். உடனடியாக இரண்டாவது ரேப்புக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். அந்த வகையிலே இந்த செஸ் ஓப்பனிங்கிலே இங்கிலீஷ் ஓப்பனிங்கிலே இரண்டாவது ரேப்புக்கு நாங்கள் இப்பொழுது போகலாம். வாருங்கள், உடனடியாக நாங்கள் மூவுக்கு போகலாம். ஓகே, அதனை விட என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே, முதலாவது நகர்வு C4. இது இங்கிலீஷ் ஓப்பனிங். அடுத்த நைட் F6. ஓகே, அடுத்த நகர்வு நைட் C3, E6, E4, நைட் C6, நைட் GE2. அடுத்த நகர்வு B6, அடுத்தது G3. இப்போ சிப்பாய் இங்கே தள்ளப்படுகின்றது. தள்ளப்பட நைட் போகிறது E5க்கு இங்கே நடத்தப்படுகிறது. இப்பொழுது என்ன நடக்கின்றது என்றால், இந்த ஆட்டத்திலே ஒரு தவறான மூவை இந்த சிப்பாய் இங்கே தள்ளுகின்றது. இது ஒரு தவறான மூவ், அதாவது D4க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது. இப்பொழுது என்ன நடக்கின்றது என்றால், ஒரு அடியிலே இப்பொழுது செக்மேட்டாக போகிறது. பாருங்கள், இந்த நைட்டை கொண்டு வந்து இங்கே செக் அடிப்பதன் ஊடாக இந்த பட்டியும் கவ் பண்ணுகின்றது இந்த நைட். இந்த ஆட்டத்திலே இலகுவான ஒரு வெற்றியை இந்த பிளாக் பெறப்போகிறது. பிளாக் வின்ஸ் பை செக்மேட். ஓகே, தட்ஸ் இட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள், அடுத்த ரேப்புக்கு இப்போது நாங்கள் போகலாம். இப்போது நாங்கள் உடனடியாக மூன்றாவது ரேப்புக்கு போகலாம். அதாவது இங்கிலீஷ் ஓப்பனிங் ரேப்பிலே பகுதி 3 மூன்றாவது ரேப்புக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். அதற்கு முதல்ல என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் ஆட்டத்துக்கு போகலாம். அதற்கு முதல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்பொழுது முதலாவது நகர்வு C4. இது இங்கிலீஷ் ஓப்பனிங். அடுத்த நைட் F6. ஓகே, ப்ளஸ் குதிரை நகர்த்தப்படுகின்றது. அடுத்தது குதிரை C3க்கு நகர்த்தப்படுறது, ஒயிட் குதிரை. அடுத்ததாக D5, C cross D5. இப்போது கட் பண்ணப்படுகிறது சிப்பாய். அது நைட் cross D5. நைட்டும் அந்த சிப்பாயை கட் பண்ண. அடுத்தது G3க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது. ஓகே, அந்த நைட் cross C3. குதிரை வெட்ட
இப்போது சிப்பாயின குதிரை கட் பண்ணப்படுகிறது. ஓகே, அடுத்தது E6 பிஷப் G2. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். பிஷப் E7. ஓகே, அடுத்த நகர்வு ரூக் B1. ஓகே, அடுத்த நகர்வு காஸ்லிங். இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். இந்த ஆட்டத்திலே ஒயிட் ஆனது ரிசைன் பண்ணுகின்றது. அது எவ்வாறு என்று பாருங்கள். ஏன் ரிசைன் பண்ணுகின்றும் பாருங்கள். ஓகே, அடுத்த நகர்வு பிஷப் கிராஸ் B7. ஆம், இந்த ஆட்டத்திலே இப்பொழுது ஒயிட்டினுடைய மந்திரி வந்து அந்த சிப்பாயை கட் பண்ணி இப்போ ரூக்கை கட் பண்ண போகின்றது. பார்க்கலாம். இப்போ பிஷப் கிராஸ் B7, அது பிஷப்பினை நாள் இது வெட்டப்படுகின்றது. இப்பொழுது இதை வெட்ட ஒரு அட்டகாசமான ஒரு ஆட்டத்தை ஆடுகின்றது இந்த பிளாக் ஆட போகிறது. இப்போ இந்த மூவை பாருங்கள். இந்த மூவானது இப்போ ரூக்கானது இதை வெட்டுகின்றது. வைப்போம் வெட்ட இப்பொழுது பியூட்டிஃபுல் குயின் கொண்டு வந்து இங்கே வைக்கப்படுகின்றது. இந்த குயினை கொண்டு வந்து இங்கே வைக்கும் சந்தர்ப்பத்தில் இந்த ரூக்கும் போகும், அல்லாவிட்டால் இந்த ரூக் போகும். பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று. அடுத்த நாள் குயின் D5. இந்த சூழ்நிலையில் என்ன செய்யலாம் என்றால் ஒயிட்டினுடைய ரூக்கானது பிளாக்கினுடைய நைட்டை கட் பண்ணுகின்றது. ஓகே, இப்பொழுது ரூக்கினால் ரூக் கட் பண்ணப்படுகிறது. ஓகே, அடுத்த நகர்வைக்கான நைட் F3. இந்த ஆட்டத்திலே கூடுதலான காய்களுடன் கூடுதலான பாயிண்ட்ஸ்களுடன் இந்த பிளாக் காணப்படுகிறது. எனவே இந்த ஆட்டத்தில் இலகுவான வெற்றியை இந்த பிளாக் பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்துடன் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள். ஓகே, இப்போது நாங்கள் உடனடியாக 4வது ரேப்புக்கு போகலாம். அதாவது இங்கிலீஷ் ஓப்பனிங்கிலே 4வது ரேப்புக்கு இப்போது நாங்கள் போகலாம். பாருங்கள், உடனடியாக நாங்கள் ஆட்டத்துக்கு போகலாம். முதலாவது நகர்வு C4. கவனமாக பாருங்கள். ஓகே, முதலாவது நகர்வு வந்து C4. அடுத்தது D6 இங்கிலீஷ் ஓப்பனிங். அடுத்தது நைட் F3. அடுத்தது பிஷப் G4. ஓகே, அடுத்தது குயின் B3. ஓகே, இப்பொழுது ஒரு அட்டகாசமான ஒரு ஆட்டத்தை ஆடப்போகிறது இந்த ஒயிட். இதன் ஊடாக பிளாக்கானது ரிசைன் பண்ணுகிறது. ஏன் என்பதை பாருங்கள். இப்போ பிளாக்கினுடைய குயின் போகிறது C8. இங்கே போக இப்பொழுது H3க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது. தள்ளப்பட இப்பொழுது பிஷப் போகின்றது H5க்கு பின்னோக்கி தள்ளப்படுகின்றது. இந்த ஆட்டத்திலே அடுத்த நகரை பாருங்கள். குயின் B5 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இந்த சந்தர்ப்பத்திலே இங்கே பாருங்கள், இங்கே இந்த ராஜாக்கு இப்பொழுது செக். அத்துடன் இந்த குயினானது இந்த பிஷப்பினை கட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ரேப் பண்ணப்படுகிறது பிஷப் இப்பொழுது ஒயிட்டினுடைய குயினானது இதை வெட்டுகின்றது. ஓகே, இந்த ஆட்டத்திலே இலகுவானதொரு வெற்றியை இந்த ஒயிட் பெறக்கூடியதாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வெட்டுகின்றது. செக் அடிக்க செக்கு ராஜாவை தரக்கொண்டார் நகர்த்த. இப்பொழுது இங்கே பாருங்கள், இது வெட்டப்படுகிறது. ஓகே, அடுத்த 5வது ரேப்புக்கு நாங்கள் போகலாம். இப்போது நாங்கள் உடனடியாக 5வது ரேப்புக்கு போகலாம். அதாவது செஸ் ஓப்பனிங்கிலே பகுதி 3 5வது ரேப். ஓகே, பாருங்கள், உடனடியாக நாங்கள் ஆட்டத்திற்குள் போகலாம். அதற்கு முதல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, முதலாவது நகர்வு C4 இங்கிலீஷ் ஓப்பனிங். அடுத்தது E5. ஓகே, அடுத்தது நைட் C3. நைட் F6 G3 பிஷப் C5. ஓகே, அடுத்த நகர்வு பிஷப் G2 இங்கே வைக்கப்படுகின்றது. இந்த சூழ்நிலையிலான குயினானது ஒரு அற்புதமான ஆட்டத்தை ஆடுவதன் ஊடாக பிளாக்கானது ரிசைன் பண்ணுகின்றது. அது எவ்வாறு என்று பாருங்கள். அடுத்த D6 இங்கே தள்ள. அடுத்தது E3க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது. தள்ளப்பட இப்போ நைட் C6. ஆம், இந்த சூழ்நிலை அடுத்ததாக நைட் GE2 வைட் நைட் இங்கே தள்ளப்படுகிறது. தள்ளப்பட பிஷப் E6. ஓகே, இந்த ஆட்டத்திலே அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட் D5 இங்கே நடத்தப்படுகிறது. இங்கே நகர்த்த இப்பொழுது இந்த குதிரையை வெட்டவில்லை. அதற்கு பதிலளிக்கும் விதமாக இப்போ நைட்டை நகர்த்துகின்றது B4க்கு நகர்த்துகின்றது. இங்கே நகர்த்த இப்பொழுது நைட் கிராஸ் B4. ஓகே, இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். இது ஒரு பிளண்டர், மன்னிக்க வேண்டும், இது பிளண்டர் இல்லை, இது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம், ஒயிட்டினுடைய ஆட்டம். அடுத்த நகர்வு பிஷப் கிராஸ் B4 வெட்டப்பட இப்பொழுது பியூட்டிஃபுல் செக் அடிக்கப்படுறது குயினால் இங்கே செக் அடிக்கும் சந்தர்ப்பத்தில் இந்த இங்கே ராஜாவுக்கு செக் பாருங்கள். அத்துடன் இங்கிருந்த இந்த சிப்பா குதிரை மந்திரியை இந்த குயினானது வெட்டக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது அடுத்த நகர்வுடைய இந்த குயினானது இந்த கிங் இங்கே போக இப்பொழுது பியூட்டிஃபுல் பிஷப்பான ரேப் பண்ணப்படுகிறது. ஓகே, இந்த ஆட்டத்திலே இலகுவான ஒரு வெற்றியை இந்த ஒயிட் வருகின்றது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்துடன் பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். ஓகே, இப்போது நாங்கள் உடனடியாக 5வது ரேப்புக்கு போகலாம். அதாவது செஸ் ஓப்பனிங்கிலே பகுதி 3 5வது ரேப். ஓகே, பாருங்கள், உடனடியாக நாங்கள் ஆட்டத்திற்குள் போகலாம். அதற்கு முதல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, முதலாவது நகர்வு C4 இங்கிலீஷ் ஓப்பனிங். அடுத்தது E5. ஓகே, அடுத்தது நைட் C3. நைட் F6 G3 பிஷப் C5.
ஓகே, அடுத்த நகர்வு பிஷப் G2 இங்கே வைக்கப்படுகின்றது. இந்த சூழ்நிலையிலான குயினானது ஒரு அற்புதமான ஆட்டத்தை ஆடுவதன் ஊடாக பிளேக்கானது ரிசைன் பண்ணுகின்றது. அது எவ்வாறு பாருங்கள். அடுத்த D6 இங்கே தள்ள, அடுத்தது E3க்கு சிப்பா தள்ளப்படுகிறது. தள்ளப்பட இப்போ நைட் C6. ஆம், இந்த சூழ்நிலை அடுத்ததாக நைட் GE2 வைஸ் நைட் இங்கே தள்ளப்படுகிறது. தள்ளப்பட பிஷப் E6. ஓகே, இந்த ஆட்டத்திலே அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட் D5 இங்கே நடத்தப்படுகிறது. இங்கே நகர்த்த இப்பொழுது இந்த குதிரையை வெட்டவில்லை, அதற்கு பதிலளிக்கும் விதமாக இப்போது நைட்டை நகர்த்துகின்றது, B4க்கு நகர்த்துகின்றது. இங்கே நகர்த்த இப்பொழுது நைட் கிராஸ் B4. ஓகே, இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். இது ஒரு பிளண்டர், மன்னிக்க வேண்டும், இது பிளண்டர் இல்லை, இது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம், வைட்னுடைய ஆட்டம். அடுத்த நகர்வு பிஷப் கிராஸ் B4 வெட்டப்பட இப்பொழுது பியூட்டிஃபுல் செக் அடிக்கப்படுறது குயினால் இங்கே செக் அடிக்கும் சந்தர்ப்பத்தில் இந்த இங்கே ராஜாவுக்கு செக் பாருங்கள். அத்துடன் இங்கிருந்த இந்த சிப்பா குதிரை மந்திரியை இந்த குயினானது வெட்டக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது அடுத்த நகர்வுடைய இந்த குயினானது இந்த கிங் இங்கே போக இவ்வளவு பியூட்டிஃபுல் பிஷப் ரேப் பண்ணப்படுகிறது. ஓகே, இந்த ஆட்டத்திலே இலகுவான ஒரு வெற்றியை இந்த வைட் பெறுகின்றது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்துடன் வெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள். ஓகே.